நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இங்கே பாருங்கள் சித்தி, நீங்கள் என்ன தேவையில்லாமல் எதோ பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் என் கழுத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்ல, நானும் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல துர்கா, நீ நம்ப மாட்டேற, எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ராகினி வேறு சும்மா இருக்காமல் வளரிட்டு இருக்காங்க. ஆகா, எல்லோரும் ஒன்று கூடி கேட்குறாங்களே, எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வேறு தெருன்னு முழிக்கிறாங்க. உடனே வந்துட்டு ரேவதி சும்மா இருக்காம, சித்தி அதுதான் எது இல்லைன்னு சொல்லிட்டால, எதுக்கு அவளை நோண்டி நோண்டி தேவையில்லாமல் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க, அப்படியெல்லாம் துர்கா கழுத்தில் தாலியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரா வேற டெய்லி ஒரு அளவு பாய போட்டு அழுவுன்னு என்னத்தையாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருது. எல்லாருமே வந்துட்டு சரி சரி ஆளாளு கிளம்புங்க துர்கா பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் துர்காவுக்கு பெருமூச்சே வருது. உடனே ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேலாவது பார்த்து கோளார நடந்துக்கோ, நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கண் இருக்குது, சொபத்துக்கு கூட கண் இருக்குது, பார்த்துக்கோ. இப்போ இந்த டைம் எஸ்கேப் ஆன மாதிரி எல்லா டைமே எஸ்கேப் ஆகிட்டு இருக்க முடியாது. அம்மாவுக்கு கூடி சீக்கிரம் இதை பற்றி தெரியப்படுத்தணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோ கல்யாண ஏற்பாடு வேற படப்படன்னு அம்மா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து குடும்பத்தில் தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், உனக்கும் தேவையில்லாமல் கெட்ட பேர் ஆகிடும், அம்மாவுக்கும் கெட்ட பேர் ஆகிடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் 2 பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏதாவது ஒரு பண்ணி சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. டெய்லி இதை மறைச்சு வச்சு எனக்கு மனசே ரொம்ப பாரமாக இருக்குது, வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சரி சரி விடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறோம், நீ வந்துட்டு போய் ரெஸ்ட் எடு, பார்த்துக்கொள்ளார நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. உடனே வந்துட்டு ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ராஜா எப்படியாவது அம்மா கிட்ட இவங்க மேரேஜுக்கு வந்துட்டு ஓகே சொல்ல வைக்கணும், அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சிவனண்டியை உங்கள் சித்தப்பாவையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா வச்சு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வர சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே உன்னோட அந்த மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அது தெரியல தான், ஆனால் கண்டிப்பாக அந்த டிரைவர் பையன்கிட்ட தான் இருக்கான், அவன் தான் வந்துட்டு உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான், அந்த ரேவதியும் சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணி நம்மக்கிட்ட மறைக்கிறான், 2 பேருமே இப்போ கூட்டுக்கலவாணி ஆகிட்டாங்க, என் மகேஷை எப்படி நான் வெளியில் கொண்டு வரதுன்னு தெரில, நானும் அப்படி இப்படின்னு பிளான் போட்டு ரேவதியை கடத்தி வச்சாவது என் மகேஷை கொடுத்துருவான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு மேலே தில்லாலங்கடியாக இருக்கான், எனக்கு என்ன செஞ்சு என் மகேஷை மீட்கிறதுனே தெரியல, அவன் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, அதுக்கு ஒரே வழி, நீ போய் உடனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடு, மகேஷ காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாமுண்டீஸ்வரி பக்கம் தான் எல்லாமே திரும்பும், அவங்களே வந்துட்டு உன்னோட மகேஷை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி பண்ணால் என் மகேஷ் கிடச்சிருவானா அப்படின்னு சொல்ல, முதல்ல போய் நீ கம்ப்ளைண்ட் போடு, கண்டிப்பாக அவங்க 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் மாயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சரி நீங்கள் சொல்கிறது செய்கிறேன், எனக்கு மகேஷ் கிடைச்சா போதும், ஆனால் அவன் ஒரு ஃபோட்டோ காட்டினா அதில் மகேஷ் வந்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி தெரிஞ்சு இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி மகேஷை வந்துட்டு ஏதோ அடிபட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மாயா சிவனாண்டிக்கிட்டேயும் அவங்க சித்தப்பாக்கிட்டையும் சொல்ல, நான் சொல்கிற மாதிரி பண்ண, அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓந்துக்கு தான் சாதகமாக அமையும் போ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அமுச்சு விட்டதும், மகனே அப்போது அந்த மகேஷ் இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கானா அப்படின்னு சொல்ல, அந்த மகேஷுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுக்கு, அதனால தான் மகேஷ் இப்போதைக்கு அவங்க வெளியிலே காட்ட மாட்டாங்க, அவங்க கஸ்டடியிலே வச்சுருக்காங்க, அது முதல்ல என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், இந்த மாயா வச்சு தான் நம்ம மெதுவாக காய் நகர்த்தி அடுத்த இடத்த கொண்டு போகணும், முதல்ல அந்த டிரைவரோட அம்மா வந்துட்டு அடித்து தூக்கியாச்சு, இப்போ வந்துட்டு அவன் ரொம்ப பலவீனமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, நம்ம மேலே ரொம்ப கோபமாகவே இருப்பான் அவனே, அதனால் நம்ம எதுக்கும் பார்த்து கொஞ்சம் கோளாறாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நம்ம சந்திரா அங்கே இருக்கால, அங்கே என்ன நடந்தாலும் உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவா, அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, நம்மக்கிட்ட இருந்து அவனால் அவ்வளோ ஈஸியெல்லாம் தப்பிச்சிட முடியாது, முக்கியமாக சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கனானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி ஃபீல் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்க, ரேவதி அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம குடும்ப கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், இப்போ பாவம் அவங்க உயிரான அம்மாவை இழந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, என்னால் உண்மையாக கூட ஆறுதல் சொல்ல முடியலையே, சரி சரி நம்ம தான் இனிமேல் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சோகமாகவே இருக்க, நானும் உன்னை 2 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீ எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. கார்த்தி ரேவதியவே பார்க்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.